வெல்கம் டு ஒன் ஆஃப் யூ 2.0. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் நூடுல்ஸ் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் தானே எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ இனிமேல் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். வெஜ் நூடுல்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெஜிடபிள்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, பிரியாணி மசாலா. வாங்க நம்ம வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க பாத்திரத்தில். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுங்க. நான் நூடுல்ஸ் கொஞ்சம் இன்றைக்கி நிறைய செய்கிறதுனால கொஞ்சம் டபராவில் செய்கிறேன். நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா நீங்கள் சின்ன கடாயிலையோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு வசதியான எந்த பாத்திரம் இருக்கோ அதில் செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய செய்கிறதுனால டபராவில் செய்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுங்க. தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இதுக்கு நடுவில் நூடுல்ஸ் நான் அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி. அது நான் வீடியோ எடுக்க முடியல, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. நூடுல்ஸ் பாக்கெட் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அத்தோ நூடுல்ஸ்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த பேக்கெட்டு உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு இப்போ நம்ம சின்ன பாத்திரத்தில் ஒரு 2 சொம்பு தண்ணி வைங்க. உங்கள் நூடுல்ஸ் பேக்கெட் போடுறது முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். சரி, ஓகே. நம்ம தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை பச்சை பட்டாணி, வெஜிடபிள்ஸ் நான் குடமிளகா, பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் வாங்கி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிப்போம். இதனால் நல்லா வதக்கிட்டு இருக்கும் போது அந்த நூடுல்ஸ் தண்ணி முழுகிற அளவுக்கு வைக்க சொன்னேன் பார்த்திங்களா, அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே அதில் மஞ்சள்தூள், உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. அது தண்ணி கொதிக்கும் போது இந்த நூடுல்ஸை போட்டு ஜல்லிக்கரண்டியில் இப்படி பண்ணி ஜல்லிக்கரண்டியில் இப்படி தடவி கொடுத்திங்கன்னா அது எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் தனித்தனியாக. அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே மூடி விட்ருங்க. அதை தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு போவோம். இப்போ இதில் மஞ்சள்தூள் போட்டுங்க. பிரியாணி மசாலா போட்டுங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா அந்த மிளகா வெறுப்பெல்லாம் போகிற அளவுக்கு வதக்குங்க. கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிங்க, அதையும் ஊற்றி நல்லா வதக்குங்க. இப்போது அதுக்குள்ளே அந்த நூடுல்ஸ் வெந்துட்டுருக்கும். அது 5 நிமிஷம் கழிச்ச உடனே ஆஃப் பண்ணி எடுத்து அந்த சுடு தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நீங்கள் கையை உள்ளே விடுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பச்சை தண்ணியை விட்டுருங்க. விட்டுட்டு அதை அப்படியே அலசினா மாதிரி எடுத்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சுங்க. அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அது இப்போ நம்ம வீடியோவுக்கு வருவோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுமா, அந்த மசாலா அந்த நெடி ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிளறிடுங்க.
இந்த போட்ட மசாலாலாம் எல்லாத்துலேயும் கரெக்டாக செட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு இந்த லூடன்ஸ் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே தூவுனா மாதிரி அதில் போடுங்க. பிரித்து தனித்தனியாக தூவுனா மாதிரி பிரித்தா மாதிரி போடுங்க. மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லூடன்ஸ் வந்து ஒடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் போட்டுட்டு நான் கலர்றேன். இது ஒரு பாக்கெட் லூடன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு 2 பாக்கெட் போட்டால் தான் இது நல்லா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு வரும். நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது வந்து ஒரு 8 பாக்கெட் கிட்ட போட்டிருக்கேன். ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், பெரிய ஆள். இது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுங்க. பசங்கள்லாம் தாராளமாக சாப்பிடுவாங்க. இதை நல்லா விரும்பி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் போய் கடையில் போய் அந்த கடை ஃபுட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா நல்லது தானே. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மிச்சம் இருக்க லூடன்ஸும் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணி போட்டுருங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலர்னிங்கன்னா எல்லாத்துலேயும் காரம் கரெக்டாக செட் ஆகிடும். மொத்தமாக நம்ம போட்டு கலரும் போது காரம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரும் போது உங்களுக்கு காரம் எல்லாத்துலேயுமே செட் ஆகும். இது எங்கள் வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் பசங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அத்தோ லூடன்ஸ் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட்டு. நம்ம வீட்டிலே செய்கிறது ஹெல்த்தி ஃபுட்டு. நம்மளுக்கு நம்ம காய்கறியை பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக போட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவ்வளோதான். நல்லா எல்லாத்தையும் கிளறிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஹீட் ஆகி நல்லா செட் ஆகிட்ருக்கும். அந்த மசாலாலாம் அந்த லூடன்ஸில் வந்து நல்லா கலந்துருக்கும். நல்லா எல்லாத்தையும் ஒரு பெரட்டி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு அத்தோ வெஜ் லூடன்ஸ். அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நல்லா சூடாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.